இது அண்டர் ரேட்டட் மூவி இல்லைங்க, அண்டர் ரேட்டட் ஜெம்னு தான் சொல்லணும். அடிச்சு பறக்க வைக்கிற ஃபைட் இல்ல, தேவையில்லாத சாங்ஸும் இல்ல. தங்காளி படுதாக்காளி சீன்காளி வாடா என் தக்கா. அதோட இந்த மாதிரி டைலாக்ஸும் இல்ல. ரொம்பவே நேச்சுரலா கிராமத்தில் நடக்கிற சம்பவங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தாங்க ஒண்டி முனியும் நல்ல பாடணும். நீ நினைக்கிறது நடக்காதுடா. கொஞ்சம் அணிச்சு போடு. கொம்மாதான் முக்கியம்னா முந்தானி புடிச்சிட்டு தெரிய வேண்டியதானே, என்னையும் கட்டின. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாம கிணத்துல விழுந்துருவான். அந்த சின்ன பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அந்த பையனோட அப்பா அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டியை காணிக்கையை எடுத்துட்டு என் பையனோட உயிரை திருப்பி கொடுத்துட்டு மனசுடைஞ்சு ஒண்டி முனிட்டு வேண்டுவாரு. அந்த பையனும் கொஞ்சம் நேரத்தை பொழைச்சிருவான். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை காணிக்கையா கொடுக்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வேற சாமியை நினைப்போம் இல்லையா, ஒண்டி முனி போய் வேண்டிக்கிறேன். அதான் 2 பண்ணாடிக்கு சண்டை வந்தே சாட்டாம நடக்குதுல்ல. ஏப்பா நீ வேற எப்போ நடக்க போகுது, எப்போ கிடா வெட்ட போற, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த நிலைமையில தான் ஒண்டிமுனி கோயில் திருவிழா திரும்பவும் நடந்துச்சா இல்லையா, அந்த பெரியவருடைய காணிக்கையை செலுத்தினாரா இல்லையாங்கிறதாக இந்த படத்தோட கதை. இந்த படத்திலே ஹைலைட்டான விஷயங்கள்லாம் படத்தோட கதை கிராமத்தில் நடக்கிற உண்மை சம்பவங்களோட ரொம்பவே நெருக்கமா இருக்கும். ஒண்டிமுனியும் நல்ல பாடலும் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. மிஸ்டர் நாம பாருங்க.